வெள்ளி வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இப்போது நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய சமூகத்திலே மிகப்பெரியதொரு அரக்கனாக எங்களுடைய வாழ்வை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற, சீரழித்து கொண்டிருக்கின்ற பல குடும்பங்களின் சிதைவுக்கு காரணமாக இருப்பதுதான் போதைப்பொருள் பாவனையாக இருக்கிறது. எனவே இந்த போதைப்பொருள் பாவனையை முற்றாக இலங்கையிலே இருந்து ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் இப்போது அரசாங்கமும் கூட பாரிதொரு வேலை திட்டத்தை ஒட்டுமொத்த நாடையும் ஒன்று சேர்த்த வண்ணம் முழு நாடும் ஒன்றாக என்ற வேலை திட்டம் இப்போது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வேலை இப்போது ஆரம்பமாகி நாடு முழுவதும் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய இந்த வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியிலும் கூட இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தாக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அதே போல் அதிலே பாதிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன, பாதிக்கப்பட்ட ஒருவரை அதிலிருந்து மீட்டெடுப்பது எவ்வாறு என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். எனவே அந்த வகையில் இன்றைய தினம் இந்த விடயங்களை எல்லாம் எங்களோடு பேசுவதற்காக கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள் பிரபல உளவியலாளர், உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போது தெரியும், இந்த போதைப்பொருள் என்பது மிகப்பெரியதொரு அழிவை, சீரழிவை, வாழ்வை எல்லாம் இல்லாதொழித்த வண்ணம் இருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் இந்த போதைப்பொருள் பழக்கம் என்பது ஏற்படுவது சும்மா இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. அந்த அடிப்படையில் ஒருவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு அல்லது போதை பழக்கத்தை தன்னுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக அமைகின்ற முக்கியமான காரணங்கள் என்ன டாக்டர்? காரணங்களை பற்றி பேசுகிற போது ஒரு 6 அல்லது 7 காரணங்களை பட்டியல்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது காரணி இப்போது இருக்கிற இந்த ஜெனரேஷனை பொறுத்தவரையில், நாங்கள் அடிக்கடி பேசுகிற அந்த அல்ஃபா ஜெனரேஷன் பொறுத்தவரையில் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பியர் ப்ரெஷர் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய சகபாடிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆராய்வு செய்திருக்கிறார்கள். போதைப்பொருள் பாவனைக்கான இந்த பியர் ப்ரெஷர், அதாவது இந்த சகபாடிகளுடைய தூண்டல் கிட்டத்தட்ட 17% 21%. போதைப்பொருள் பாய்க்கிறவர்களுக்கான காரணிகளை தேடுகிற போது அது நீங்கள் பார்க்கலாம். இன்றைய காலங்களிலே கூடுதலாக பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை தான் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு ஆய்வும் அண்மையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது காரணி. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒவ்வொரு நாங்கள் அதை என்ன சொல்கிறது, அது அரசாங்கம் அல்லது தனியார் என்று சொல்லி எடுக்க அவசியம் இல்லை. பொதுவாக பார்க்கின்ற போது இந்த வயதினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கல்லூரிகளிலே படிக்கிற போது, பாடசாலையிலே படிக்கிற போது மற்ற நண்பர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை பாவித்து விட்டு அதை பற்றி சிலாகித்து பேசுவது, அது ஒரு முக்கியமான காரணி. அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே ஒரு தூண்டல் ஏற்படும். ஏன்னால் மனிதனுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது எப்படின்னு சொன்னால், புதிய ஒரு விஷயத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டல் இருக்கிறது. இப்போ முதலாவது காரணி பியர் ப்ரெஷராக இருந்தால், தன்னுடைய சகபாடிகளுடைய தூண்டலாக இருந்தால், இரண்டாவது காரணி அவனிடம் காணப்படுகின்ற புதிய ஒரு விஷயத்தை பரீட்சித்து பார்க்க வேண்டும். நான் அதை ஒரு ட்ரை அவுட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல், அதனுடைய விளைவுகள் தெரியாமல், எந்த பிற்காலத்திலே முகம் கொடுக்க நேரிடும் என்கின்ற ஒரு அறிவு இல்லாமல் சில விஷயங்களை பயன்படுத்தி விடுகிறார்கள். ஏன்னால் சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை பயன்படுத்தி பார்த்தால் தான் என்ன அப்படின்னு நினைப்பார்கள். அது சில வகையான போதைப் பொருட்கள், எனக்கு அதை போதைப் பொருட்களுடைய பெயர்களை சொல்வதற்கு விருப்பம் இல்லை, சில வகையான போதைப் பொருட்களை பாவிக்கின்ற போது ஒரு முறை பாவித்தாலே போதுமானது. அது அவருடைய, நாங்கள் சொல்லுவோம், அந்த பயாலஜிக்கல் அடிக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது அதோட உயிரியல் ரீதியாக அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறது, உளவியல் ரீதியாகவும் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறது. இந்த 2 முக்கியமான காரணிகள். இது தவிர நீங்கள் பார்க்கலாம், இந்த சாதாரணமாக சினிமா பாணியிலே சொல்வதென்று சொன்னால், அந்த புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து என்று சொல்வார்கள் இல்லையா? சினிமா பாணியிலே சொல்லுகிற ஒரு விஷயம், அது அந்த காலத்திலே சொன்ன ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனையை முகம் கொடுக்கிறார்கள். அது சில நேரம் பொருளாதார இழப்பாக இருக்கலாம், காதல் தோல்வியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பிலே வருகின்ற பிரேக்கப்பாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் மூலமாக சீட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற ஏதாவது ஒரு வகையான உளவியல் ரீதியான பாதிப்புக்கான ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக அதை பயன்படுத்துகிறார்கள்.
அப்போ நண்பர்களும் அதை வந்து அவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுகிறார்கள். நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க, நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, இது கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் நார்மலாகிடுவீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூண்டலை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். சார், அவர்களுக்கு அதாவது உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு கவலை வருகிறது, மன அழுத்தம் வருகிறது, கோபம் வருகிறது, இழப்புகள் வருகிறது போது அதை முகாமைத்துவம் செய்வதற்கான நிறைய பாசிட்டிவ் கோப்பிங் மெக்கானிசம், அதாவது நேர்மறையான முகாமைத்துவ திறன்கள் இருக்கிறது. அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எல்லோருமே பொதுவாக அது மனிதனுடைய இயல்பு அப்படித்தான், நெகட்டிவாக யாராவது சொன்னால் அந்த பக்கத்துக்கு போய்விடுவார்கள். இது மூன்றாவது காரணியாக பார்க்கலாம். தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கையாள தெரியாது, அதை இப்படியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நாலாவது ஒரு காரணி நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக நீங்கள் அண்மை காலத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பங்களில் ஏற்படுகின்ற சச்சரவுகள், உதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரிவாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம். இந்த காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஆய்வு முடிவு தான், இதில் ஈடுபடுகிறவர்கள் ஆண்கள் மாத்திரம் கிடையாது, இப்போது யுவதிகளும் அதாவது நாங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஆக்டிவாக இதிலே வந்து ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்க இருக்கிறோம். இதை தவிர நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஈஸி அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள், அது எங்கு பார்த்தாலும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ முன்னாடி காலங்களெல்லாம் நாங்கள் சாதாரணமாக 20 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய ஆரம்ப காலங்களை பார்க்கிற போது யாரோ ஒருத்தர் இருப்பார், அங்கே யூஸ் பண்ணுறார், இவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவோம் நாங்கள் இல்லையா. ஆனால் இப்போது அப்படி இல்லை, அவர்களுக்கு எங்கே பார்த்தாலும், வெளிப்படையாக சொல்வதென்றால் பாடசாலைகளுக்குள்ளும் பங்கிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், இலகுவாக கிடைக்குது, ஈஸி அவைலபிலிட்டி, எங்கே பார்த்தாலும் எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா. அது ஒரு முக்கியமான காரணி. அதே போல் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கின்ற சில வகையான ஒருவர் வந்து அதை பயன்படுத்திவிட்டு அவர் அதற்காக போடுகின்ற கொமெண்ட்ஸாக இருக்கலாம், அதை பார்த்துவிட்டு இன்னொருத்தருக்கு ஆர்வம் வரலாம். இந்த மாதிரியான நிறைய காரணிகளை நாங்கள் பட்டியல்படுத்தலாம். இந்த மாதிரியான காரணிகளால் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிறதுக்கான காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல நாங்கள் மிக கவலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்குது. இது போன்ற மீடியாக்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள், திரைப்படங்கள், சோசியல் மீடியாக்கள், இவைகளும் கூட இவ்வாறான போதை பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு காரணமாக இருந்து விடுகின்றன. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில வேளைகளிலே சமூகமயப்படுத்துகின்றன. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் மிகவும் தெளிவாக விழிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் சொன்னது போல பல்வேறு காரணிகளால் ஒருவர் தூண்டப்படுகின்ற போது ஆரம்பத்தில் நாங்கள் அதை எப்படி தடுக்கலாம் டாக்டர்? அதுக்கு அடிமையாக நாங்கள் முதல்ல இருந்து எப்படி நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்? இதில் 2 வகையான விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ரிவென்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கட்டங்களிலே சிலரை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அந்த இயல்பு இருக்கும், அதாவது மிக அவசரமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகிறதுக்கான அந்த தன்மை இருக்கும் அவர்களிடம். நீங்கள் பார்க்கலாம், சில மாணவர்கள் மிக அவசரமாக கேமுக்கு அடிக்ட் ஆகிவிடுவார்கள், சில மனிதர்கள் மிக அவசரமாக சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிவிடுவார்கள், மிக அவசரமாக போதைப் பொருளுக்கு, அது அவர்களுடைய இயல்பு இருக்கும். அந்த இயல்புகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அது உண்மையிலே ஒரு பெற்றோருடைய கடமை. கட்டாயம். தன்னுடைய மகன், தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவருடைய செயற்பாடுகளிலே மாற்றங்கள் வருகிறது, அந்த மாற்றங்களை உணராத பெற்றோராக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பெற்றோராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு அறிஞர் சொல்லுவார், உங்களுக்கு குழந்தைகளை சரியாக வளர்க்க தெரியவில்லை என்று சொன்னால், வளர்க்க முடியாது என்று சொன்னால், வளர்ப்பதற்கான நாலேஜ் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வளர்க்க தெரியாமல் அதை நாசமாக்குவதை விட பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுங்கள் என்று சொல்வார். ஒரு அறிஞர் சொல்லுகின்ற முக்கியமான கருத்து, அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கவன ஈனம். பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டும், தன்னுடைய பிள்ளை காலதாமதமாக வருகிறது, தன்னுடைய பிள்ளை வந்து அளவுக்கு மீறி வந்து அனாமோதயமான தொலைபேசி அழைப்புகள் வருகிறது, ரைட், தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்த தயங்குகிறார்கள், ரைட், லேட் நைட்டாக இரவிலே வந்து தாமதித்து வருகிறார்கள், அவருடைய நடவடிக்கைகளிலே மாற்றம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக கோபப்படுகிறார்கள், அதாவது உணவு முறைமையிலே மாற்றம் இருக்கிறது, தூக்கத்திலே மாற்றம் இருக்கிறது, இப்படியான ஒருவருடைய பிஹேவியரல் சேஞ்சஸ், நடத்தை மாற்றம். இந்த நடத்தை மாற்றம் போதுமானது இவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாதற்குரிய காரணமாக இருக்கிறதா, இல்லாத ஏதாவது இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, நண்பர்கள். அப்போ இது தெரிய வேண்டும் ஒரு பெற்றோருக்கு. ஒரு பெற்றோருக்கு தெரிய வேண்டும், தன்னுடைய மகள் யாரோடு பழகுகிறார்கள், சார்ந்திருக்கிறவர்கள் யார், எந்த மாதிரியான குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கிறதா,
ஒரு பெற்றோருடைய கடமை. இந்த ப்ரிவென்ஷனை வந்து ஒரு பெற்றோர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய மகன் யாரோடு பேசுகிறார், எங்கே போகிறார், எத்தனை மணிக்கு போகிறார், எத்தனை மணிக்கு வருகிறார், நடவடிக்கையிலே மாற்றம் இருக்கிறதா, நடத்தையிலே மாற்றம், இமோஷன்ஸ்லேயே மாற்றம் இருக்கிறதா. நீங்கள் பார்க்கலாம், சில போது அவர்களுடைய சில வகையான போதைப் பொருட்களை பாவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவருடைய இமோஷன் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். அவருடைய கோபத்தை அவர்களுக்கு அடக்கி கொள்ள முடியாது. வீட்டில் இருக்கிறவர்களை தொந்தரவுப்படுத்துவது, காசு கேட்டு அவர்களை பிரச்சனைக்குள்ளாக்குவது, களவெடுப்பது, போதைப் பொருள் பாவிப்பதற்காக அச்சுறுத்தல் செய்வது, நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். பெற்றோர்கள் வந்து சொல்வார்கள், என்னுடைய அம்மா டிமாண்ட் பண்ணுறார், அடிக்க வாரார், கையில் கிடைக்கிறது கீழே போட்டு உடைக்கிறார், அவர் கேட்டது கேட்டுடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வற்புறுத்துகிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெற்றோர்கள் சொல்வார்கள். அப்போ பெற்றோருக்கு தெரிய வேண்டும், இது ப்ரிவென்ஷன் தான். அதாவது இந்த பிரச்சனைக்குள் உள்ளாகாமல் ஆரம்பத்திலே தடுத்துக் கொள்வதற்கான எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுக்கு அவேர்னஸ் இருக்க வேண்டும், நாலேஜ் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது எப்படி என்று சொன்னால், சில போது பெற்றோர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான கேட்கிற நேரத்திலே கேட்கிற அளவு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து விடுவார்கள். இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறார்? உண்மையிலே ஒரு 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 டியூஷனுக்கு செல்லுகின்ற மாணவருக்கு போக்குவரத்திற்கு ஒரு 500 ரூபா தேவைப்படும்னு சொல்லுங்கள். சரி, தன்னுடைய பிள்ளையோடு இரக்கமாம் அப்படின்னு சொல்லி போட்டு 2000 ரூபா காசு கொடுப்பார்கள். இந்த 2000 ரூபாய்க்கு என்ன நடக்கிறது, யாரோடு செலவழிக்கிறார், எப்படி பயன்படுத்துகிறார் என்கிற எந்த நாலேஜும் அந்த பெற்றோருக்கு கிடையாது. அப்போ சில போது நீங்கள் பார்க்கலாம், இப்போது நவீன காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், அதாவது நீங்கள் ஒரு வகையான போதைப் பொருள், எனக்கு பேர் சொல்வதற்கு விருப்பம் இல்லை, சாதாரணமாக அதை பெற்றோர்களால் இது ஒரு போதைப் பொருளா என்று கூட தெரியாது. சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் 15, என்னிடம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கிறது, 14, 15, 16 வயது மாணவர்கள் பாடசாலையிலே பயன்படுத்தி பாடசாலை அதிபர்களால் அல்லது ஆசிரியர்களால் பிடிபட்டு கவுன்சிலிங்காக அல்லது இந்த உளவியல் செயற்பாடுகளுக்காக அனுப்பப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியாது இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்திய பிறகு சில போது அதை பயன்படுத்துவதற்கான அறிகுறியே கிடையாது. முந்தைய காலங்களில் ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்தினால் ஒரு வகையான வாடை அடிக்கும் இல்லையா, இல்லாட்டி கண் சிவந்திருக்கும், நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இப்போது கண்டுபிடிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லே ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய முறையிலே வந்திருக்காரு. நான் அண்மையிலே ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு ஒரு மீட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற ஒரு வைத்தியர் எனக்கு ஒரு வாட்ச் ஒன்று எடுத்து காட்டினார். அதாவது நான் இப்போ நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு டிஜிட்டல் வாட்ச் என்று கேட்டால், டாக்டர் இது எவ்வளோ விலை இருக்கும்னு சொல்லுங்கள் என்று. நான் சொன்னேன், என்ன ஒரு 5000 ரூபா இருக்கும் அப்படின்ட்டு. 1.5 லட்சம் ரூபா இந்த வாட்ச். அதில் அவ்வளோ பெருமதியாக என்ன இருக்கிறதுன்னு கேட்டேன். இது ஒரு வகையான போதைப் பொருள் இதில் இருக்கிறது. இதை இன்னும் சில நேரம் பாதுகாப்பு பிரிவினர் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். சரி, அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எப்படியோ ஒரு வகையில். இந்த மாதிரி இந்த அவேர்னஸ் என்பது மிக முக்கியமான பகுதி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர், சில போதைப் பொருளை வந்து இது போதைப் பொருள் தானா என்று கூட அடையாளம் காண முடியாது. அதை பயன்படுத்தி இருக்கிறார்களா, பாவித்து இருக்கிறார்களா என்று கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி என்னதான் செய்கிறது? இப்போ எங்களுக்கு அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் தெரியும். ஒரு தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு பெற்றோருக்கு தெரியும் தன்னுடைய குழந்தையுடைய மாற்றம். படிப்பிலே ஆர்வம் குறைந்து போயிருக்கிறது, பாடசாலையிலிருந்து கம்ப்ளைண்ட் வருகிறது, நடவடிக்கை மாறி இருக்கிறது, தூக்கத்திலே பிரச்சனை இருக்கிறது, ரைட், சாப்பாடு முறை சாப்பாட்டில் பிரச்சனை, அதிகம் தூங்குவாங்களா இல்லாட்டி அதிகம் விழித்திருப்பாங்க. ஒரு சில வகையான போதைப் பொருட்களுக்கு அளவுக்கு அதிகமாக தூங்குவார்கள். சில வகையான போதைப் பொருட்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமலே போய்விடும். போதைப் பொருட்களை வந்து பேர் சொல்வதை விட நான் 3 வகையாக பிரிக்கலாம். சில வகையான போதைப் பொருட்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் டிப்ரெசன்ட் என்று சொல்வோம். அதாவது டிப்ரெசன்ட் என்றதை விட சொன்னால் அவர்களை வந்து அவருடைய வளமையான செயற்பாட்டை குறைத்துவிடும், மெதுவாக இருப்பார்கள். ரைட், நீங்கள் பார்க்கலாம், சில வகையான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு வாஷ்ரூமில் உட்கார்ந்து விடுவார்கள். வாஷ்ரூம்லேருந்து ஆள் வெளியே எடுக்க இயலாது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பார்கள். ஏன்னா அவர் அந்த மயக்கத்திலே இருப்பார்கள், தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அன்றாட செயற்பாடு எல்லாம் குறைந்து போய்விடும். இது ஒரு வகை. அந்த சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் போய்டும். வளமையை விட அவருடைய ஆர்வம் எல்லாம் குறைந்து போய்டும். அது ஒரு காம்னஸ் அவர்களுக்கு கொடுக்கும். நம்பர் 1. 2வது வகையான போதைப் பொருட்களுக்கு ஸ்டிமுலண்ட் என்று சொல்வார்கள், தூண்டலை ஏற்படுத்துவது. ஹைப்பராக மாறுவார்கள், எனர்ஜி கூட, வளமையை விட சக்தி கூடுதலாக இருப்பார்கள், அளவுக்கு அதிகமாக பேசுவார்கள், எனர்ஜியாக வேலை செய்வார்கள். ரைட், நீங்கள் பார்க்கலாம், சில வகையான விளையாட்டுகளை விளையாடுகிறவர்களுக்கு அவர்களுக்கு கண்டினியூவஸான எனர்ஜி தேவைப்படுகிறது. அவர்களை மோட்டிவேட் பண்ணி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வகையான போதைப் பொருட்களை அவர்களுக்கு வழங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்டிமுலண்ட் என்று சொல்வார்கள். வளமையை விட சக்தி கூடுதலாக இருக்கும். தூக்கம் போகாது, தூங்கவே மாட்டார்கள், இரவெல்லாம் முழித்து கொண்டு வேலை செய்வார்கள்.
இது 2வது டைப். 3வது டைப் இருக்கிறது நாங்கள் சொல்லும் ஹெலூசினேஜன்ஸ்னு சொல்லிட்டு. ஹெலூசினேஜன்ஸ் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் ஒரு வகையான மாய உலகத்தில் அவர்களை வாழ வைப்பது. அவர்கள் பூமியில் தான் இருப்பார்கள், ஆனால் வாழ்வது வேறெங்கேயோ, வேறொரு கற்பனை உலகத்தில் வாழ்வார்கள். எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு அது அவர்களுக்கு பிடித்திருக்கும், சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு நான் சொல்லும் இந்த ஈஃபோரிக் வேர்ல்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வித்தியாசமான உலகத்தில் அவர்கள் வாழ்வார்கள். இந்த வகையாக பொதுவாக எல்லா போதைப் பொருட்களையும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம். பேரண்ட்ஸுக்கு தெரிய வேணும் என்னுடைய வளமையான தன்னுடைய மகனுடைய மகளுடைய செயற்பாடுகள் இப்போது எப்படி மாறி இருக்கிறார். முதலாவது விஷயம். அப்போ ஒருத்தருக்கு போதைப் பொருளுக்கு போவதற்கு முன்னால் இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அவேர்னஸ் கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறது. ஒருவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விட்டார், என்ன செய்வது? சரி, நாங்கள் அந்த அடிமையாகி விட்டார்ன்ற விஷயத்து வாரத்துக்கு முன்னாடி டாக்டர், இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த அறிகுறிகள்லாம் வந்து தன்னை பிள்ளையில தெரியுது, சேஞ்சஸ் தெரியுது. அப்போ அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ் முதல்ல அந்த குறிப்பிட்ட பிள்ளையை கூப்பிட்டு வந்து கதைக்க வேணும், என்ன நடக்கிறது, இப்படி ஒரு சேஞ்சஸ் எங்களுக்கு தெரிகிறது. சில நேரம் அவர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது சில மாணவர்கள் அல்லது சில பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்வார்கள் வெளிப்படையாக. நான் வந்து இந்த ஃப்ரெண்டோட பேத்து இப்படி ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணினதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளாத போது எங்களுக்கு இருக்கிற அடுத்த வழிமுறை என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு சில வகையான மெடிக்கல் டெஸ்ட் இருக்கிறது. ரைட், மெடிக்கல் டெஸ்ட்லேயே வந்து பொய் சொல்ல முடியாது. ரைட், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் டிஎஸ்டி என்று சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கிறது, ட்ரக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். ட்ரக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்வார்கள். அது எல்லா இடங்களிலுமே இருக்காது. அந்த வகையான டெஸ்ட்டை செய்கிற போது இவர்கள் எந்தெந்த போதைப் பொருட்களை பாவித்திருக்கிறார்கள், எந்த அமௌண்ட்டில் அவருடைய பிளட்ல அது கலந்து இருக்கிறது என்று சொல்லி முழு விவரங்களையும் அது தந்துவிடும். அது பொய் சொல்லாது. ரைட், அதிலேயுமே குளறுபடி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அது நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் கண்டுபிடித்து விடலாம். அப்படியான அறிகுறிகள் தெரிகிற போது அவர்களுடைய நேரடியாக அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளை அழைத்து பேசலாம். இப்படி ஒரு மாற்றம் தெரிகிறது என்ன விஷயம்? சில பிள்ளைகளை அழைத்து பக்கத்தில் வச்சு பேசுறதுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்களே டாக்டர். அவர்களோட பேசினா பிள்ளை சண்டைக்கு வராரு, கோவப்படுறாருன்றலாம் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன? இந்த காலத்தில் நிறைய அந்த மாதிரி நடக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னிடம் அழைத்து வருகின்ற சிலர்கள் இருக்கிறார்கள். நான் சில நேரம் அவர்களுக்கு சொல்கிற ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இவர்களுக்கு இந்த குழந்தை நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரண்டிங் ஸ்கில் கிடையாது. குழந்தை எப்படி வளர்ப்பது என்று தெரியாது. என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தனக்கு கிடைக்காத சுதந்திரம் எல்லாமே தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு பேரண்ட் விரும்புவது பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த சுதந்திரம் அவர்களுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் சமூகத்தில் இருக்கிற நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸையும் ஒழுங்குகளையும் உடைத்திருந்து போகிறது என்று சொன்னால் அந்த சுதந்திரம் அல்ல, அது அத்துமீறல். அன்பு என்று சொல்லி அழிவுக்கு காரணமாக அமர்ந்து விட அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து விடுவார்கள். உதாரணமாக அண்மையிலே சந்தித்த ஒரு மாணவர் இருக்கிறார். அவர் தரம் 10 படித்து கொண்டிருக்கிறார். அவரோட கையிலே i16 ஒரு ஃபோன் இருக்கிறது. நான் பேரண்ட்டை கேட்டேன், i16 யூஸ் பண்ணுற அளவுக்கு இவர் என்ன அச்சீவ் பண்ணிவிட்டார், இவருக்கு ஏன் அதை வாங்கி கொடுத்தீர்கள், அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படி என்ன தேவை இருக்கிறது? i16 ஒரு 15 வயது மாணவர் 10ஆம் ஆண்டு படிக்கிற மாணவருக்கு என்ன தேவை இருக்கிறது வாங்கி கொடுப்பதற்கு? அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னால், பேரண்ட்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொன்னால், இல்லை நாங்கள் சின்ன வயசில் இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்போ கொடுத்து விட்டு பிறகு பிள்ளை ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்கின்ற பொழுது அதற்கு பிறகு தான் யோசிக்கிறார்கள், நாங்கள் ரொம்ப சுதந்திரம். அப்போது கூட்டி வருவார்கள், டாக்டர் எப்படியாவது அந்த குழந்தையை மாற்றி விட்டு தாருங்கள், இவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறது. சில போது அந்த குழந்தைகள் நாங்கள் சொல்வதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை. அப்போ அந்த குழந்தை வீட்டிலே வளர்வதற்கு பொருத்தமான குழந்தை அல்ல. அந்த குழந்தையைத்தான் நாங்கள் ஜுவெனியல் ஹோமுக்கு அனுப்ப வேண்டும். சீர்திருத்த இடங்களுக்கு அனுப்புறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். சில சந்தர்ப்பங்களில் வேறு வழி கிடையாது, பெற்றோரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. உதாரணமாக தாய்க்கு அடிக்கிறார்கள். அண்மையிலே ஒரு தாய் வந்திருந்தார், என்னிடம் வருகின்ற பொழுதே அந்த தாய்க்கு வந்து தன்னுடைய மகனுடைய 3 நகங்களும் பட்டு இங்கே கிழிந்திருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பிறகு நான் பார்க்குற போது அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார், தாயிடம் காசு கேட்டிருக்கிறார், கொடுக்கவில்லை, அடித்திருக்கிறார். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பெற்றோரை கொலை செய்த வரலாறுகளும் பதிவாகித்தான் இருக்கின்றன, காசுக்காக. அது மிக குறைந்த அளவான காசுக்காக. சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் தொடங்கிய ஒரு விஷயம், அடிமையாகி விட்டார் ஒருவர், அடிமையாகி விட்டார் எங்களுக்கு தெரிகிறது, இவருடைய பிரச்சனை இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு டெஸ்டிங் செய்து பார்க்கலாம்.
டெஸ்டிங் செய்து பார்த்துட்டு அவர் வந்து டெஸ்டிங்கில் எங்களுக்கு தெரியும் இவருக்கு நார்மலாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு. இதில் இப்போ இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் மெத்தடுன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். 2 வகையாக இலங்கையை பொறுத்தவரையிலே கையாளுகிறார்கள். முதலாவது வகை என்னென்னு சொன்னால் அதற்கு இப்போ முதலாவது செய்கிற விஷயம் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது நஞ்சகற்றல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதாவது பாதிக்கப்பட்ட ஒருவரை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது. உதாரணமாக நஞ்சகற்றல் சிகிச்சைன்னு சொல்லுவோம். எந்த போதைப் பொருளை பாவித்தாலும், அது ஆல்கஹாலாக இருக்கலாம், வேறு எந்த வகையான போதைப் பொருளாக இருக்கலாம், அது ஒரு மனிதனுடைய பிளட் ஸ்ட்ரீமிலே போய் சேர்ந்து கொள்ளும். அந்த நஞ்சுகள் போய் சேர்ந்து கொள்ளும். இப்போ சேர்ந்திருக்கிற நஞ்சுகளை வெளியே எடுத்தால் மாத்திரம்தான் அவரை முழுமையாக வெளியே கொண்டு வர முடியும். அவரை நாங்கள் கொண்டு போய் எங்கேயாவது இடத்துல விட்டிருக்கிறோம் அல்லது ஒரு ரிலீஜன் சார்ந்த ஒரு விஷயத்திலே அனுப்பி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவருக்கு உள்ளிருக்கிற நஞ்சு வந்து வெளியே போகாது. சரியா? அதை அந்த அந்த கிரேவினஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சிங்களத்திலே சொல்வார்கள் பெரேத்தன்னு சொல்லிட்டு. உள்ளே நஞ்சு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவதற்கான தூண்டலை அது வழங்கி கொண்டே இருக்கும். அவரே மனதினால் வெறுத்தாலும் கூட. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரே மனதினால் இல்லை எனக்கு தேவையில்லை, நான் இதை பிறகு குடிக்க மாட்டேன் என்று விட்டாலும் கூட உள்ளே இருக்கிற நஞ்சு, அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணின நஞ்சு இருக்குதானே, அது திரும்ப அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும், திருப்பி கேட்கும் அவருக்கு. சிலர் வருவார்கள், அவருக்கு சொல்லுவார், எனக்கு என்ன மூக்கால தண்ணி ஓடிட்டு இருக்குது, என்ன குடித்தாலும் சோமாகுது இல்லை என்றால் அது போதைப் பொருளினுடைய அது வித்ரோவல் சிம்டம். அது போதைப் பொருளை பயன்படுத்தி விட்டு நிப்பாட்டி இருக்கிறார் இமீடியட்லி. அதை திரும்ப யூஸ் பண்ண வரைக்கும் அது அந்த வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்யலாம் என்றால் முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் செய்ய வேண்டும். உள்ளிருக்கிற நஞ்சகற்றல் சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கு சில வகையான மருந்துகள் இருக்கிறது, சில வகையான இன்ஜெக்ஷன் கோர்ஸ் இருக்கிறது. அதை பயன்படுத்துகிற போது நிச்சயமாக அவரை அந்த நஞ்சகற்றல் சிகிச்சை செய்யலாம். நஞ்சகற்றல் சிகிச்சை செஞ்சால் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் முழுமையாக அவருக்கு அந்த பெரேத்த அந்த தூண்டல் வருவது அப்படியே குறைந்து போகும். அதுக்கு பிறகு அவருக்கு தேவையில்லை. இது முதலாவது பகுதி. 2வது பகுதியில் சொல்லுவோம் நாங்கள் வித்ரோவல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த நஞ்சகற்றல் சிகிச்சை செய்கிற போது என்ன ஆகும் என்று சொன்னால் ஒரு போதைப் பொருளுக்கு பழக்கப்படுத்தி விட்டு அதிலிருந்தே வெளியே வருகிற போது நிச்சயமாக என்ன நடக்கும் என்றால் அவருக்கு சில வகையான சிம்டம்ஸ் வெளியே வரும். சிலவங்களுக்கு கோபம் வரும், எரிச்சலாக இருக்கும். இங்கு சொல்வார்கள், இந்த கொழும்பு வாசியில் சொல்வார்கள் அலட்டியாக இருக்கிறதுன்னு சொல்வார்கள். அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது என்ன நடக்கும் என்றால் நாங்கள் அந்த சிம்டம்ஸை குறைப்பதற்காக தலைவலி வருகிறதுன்னு சொல்வார்கள், தூக்கம் போவதில்லை என்பார்கள். அதாவது உடலியல் சார்ந்த நிறைய அசௌகரியங்களை எதிர்கொள்வார்கள். அந்த அசௌகரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வித்ரோவல் மேனேஜ்மெண்ட் சொல்லும். அதற்கான சில மெடிசின்ஸ் இருக்கிறது, அதை பயன்படுத்த வேண்டும். இதையும் தாண்டி 3வது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, திரும்பவும் அந்த இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ சில போது அவர்களுக்கு என்வாயன்மெண்டல் சேஞ்சஸ் செய்ய வேண்டி வரலாம், அந்த சூழலிலிருந்து மாற்ற வேண்டி வரலாம். 4வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, வாழ்க்கை திறனிலே மிக பிரதானமான ஒரு விஷயம் அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய நண்பர்கள் திரும்ப அழைத்தாலும், அதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும், ஈஸி அவைலபிலிட்டி இருந்தாலும், அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நீங்கள் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருப்பது என்பது அசர்ட்டிவ்னஸ். எப்படி நோ என்று சொல்வது, அதை அவருக்கு கவுன்சிலிங் மூலமாக தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய வேண்டும். 5வது முக்கியமான விஷயம், அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கையை குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிற பொழுது எந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக நபராக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக அவரை அதிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். நிச்சயமாக இவ்வாறு நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் பாதுகாவலர்களாக இருக்கின்ற நாங்கள் மிகுந்த அவதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், இருந்தாலும் அதீத நம்பிக்கை வைக்க வேண்டாம். கொஞ்சம் சந்தேக கண்ணோடு உங்களுடைய குழந்தைகளை பாருங்கள். மாற்றங்கள் தெரிந்தால் உடனடியாக அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். எங்களுடைய டாக்டர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் போன்ற உளவள ஆலோசகர்கள், உளவள சிகிச்சையாளர்களை நாடி உங்களுடைய குழந்தைகளை அவ்வாறான பாதிப்புகளிலிருந்து கொண்டு வாருங்கள். நல்லது டாக்டர், ரொம்ப நன்றி. நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த வகையில் உளவியலாளர், உளவள சிகிச்சையாளர் டாக்டர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.